இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சீனாவில் பரதநாட்டியம் அரங்கேற்றம் வரலாறு படைத்த 13 வயது பள்ளி மாணவி. சீனாவை சேர்ந்த லீ முசி என்ற 13 வயது பள்ளி மாணவி சீனாவில் பரதநாட்டியம் அரங்கேற்றம் செய்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாதனை படைத்துள்ளார். டெல்லியில் 1999ஆம் ஆண்டு அரங்கேற்றம் நடத்திய சீனாவை சேர்ந்த பிரபல பரதநாட்டிய கலைஞரான ஜின்ஷான் நடத்தி வரும் பரதநாட்டிய பள்ளியில்தான் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக லீ முசி பரதநாட்டியம் கற்று வருகிறார். அவரின் வழிகாட்டுதலுடன் பெய்ஜிங்கில் நடைபெற்ற லீ முசியின் 2 மணி நேர அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு சென்னையில் இருந்து விமானம் மூலம் இசைக்கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டனர். தென்னிந்தியாவை சேர்ந்த பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் சீன மாணவியால் சீன ஆசிரியர் கொண்டு சீனாவில் அரங்கேற்றம் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். எனவே இது பரதநாட்டியத்தில் ஒரு புதிய மைல்கல் மட்டுமல்லாது ஒரு வரலாற்று தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. சுபாங்ஜயாவில் பெட்ரோல் நிலையத்திற்கு முன் கொள்ளை முயற்சியின் போது வாகனத்தின் மீது ஆயுதத்தை தூக்கி வீசிய குற்றச்சாட்டை ஆடவன் மறுத்தார். கெசாஸ் நெடுஞ்சாலையில் கடந்த வாரம் ஒரு வாகனத்தின் மீது ஆயுதத்தை தூக்கி வீசிய குற்றச்சாட்டை 32 வயதுடைய நாகேந்திரன் என்ற ஆடவன் மறுத்தார். மேஜிஸ்ட்ரேட் சாஷா தியானா முன்னிலையில் அந்த நபருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டது. நோர் நபிலா ஜூடா ஜெய்னி என்ற பெண்மணிக்கு சொந்தமான டொயோட்டா எஸ்திமா காரின் கண்ணாடியை சேதப்படுத்தும் நோக்கத்தில் ஆயுதத்தை தூக்கி வீசியதாக நாகேந்திரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சுபாங்ஜயாவில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே ஆகஸ்ட் 7ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் நாகேந்திரன் இக்குற்றத்தில் ஈடுபட்டதாகவும் இதனால் 37 வயதுடைய நோருக்கு 100 வெள்ளி இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 427வது விதியின் கீழ் 5 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படும் என குற்றம் சாட்டப்பட்டது. வேலையில்லாத நபரான நாகேந்திரன் சுபாங்ஜயா USA தலைமையகத்தில் மீதாபெத்தமைன் போதைப் பொருளை உடலில் செலுத்திக் கொண்டதாக 2வது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அந்நபருக்கு 5600 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அந்நபர் மீதான குற்றச்சாட்டு மறு வாசிப்புக்கு செவி மடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. வங்காளதேசத்தில் இந்துக்கள் மீதான வன்முறை பிரதமரும் DAP PKR தலைவர்களும் அமைதி காப்பதில் ராமசாமி காட்டம். கலவர பூமியாக மாறிய வங்காளதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் வன்முறை சம்பவங்களை மலேசியா ஏன் இன்னும் கண்டிக்கவில்லை என பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுபான்மையினர் குறிப்பாக இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து உலக நாடுகள் எல்லாம் அறிக்கை வெளியிட்டு விட்டன. ஆனால் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்னும் அவ்வாறு செய்யாமல் இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக உரிமை கட்சிகள் இடைக்கால தலைவருமான அவர் சொன்னார். பல்லின மக்களை கொண்ட மலேசியாவுக்கு பிரதமர் என்ற முறையில் அன்வார் வங்காளதேசத்திற்கு நடக்கும் அட்டுழியங்கள் குறித்து அந்நாட்டு இடைக்கால அரசிடம் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என ராமசாமி வலியுறுத்தினார். இடைக்கால அரசின் தலைவராக முகமது யூனூஸ் பதவி ஏற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த அன்வாருக்கு அங்கு நடக்கும் அநியாயம் குறித்த கவலை தெரிவிக்கவும் உரிமை உண்டு என்றார் அவர். இவ்வேளையில் வங்காளதேச கலவரங்கள் குறித்து DAP PKR கட்சி தலைவர்களும் அமைதி காப்பதை ராமசாமி சாடினார். காலம் காலமாக மனித உரிமைக்கு ஆதரவாக நிற்பவர்கள் என தங்களை காட்டிக் கொண்டவர்களுக்கு தற்போது வங்காளதேசத்தில் நடக்கும் தாக்குதல்கள் கண்களுக்கு தெரியவில்லை போலும் என DAP முன்னாள் தலைவருமான அவர் காட்டமாக கேட்டார். ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழுவில் மாற்றம் மீதான ஆர்வங்கள் சாத்தியமே மந்திரி பெசார் அமீருடன் கூறுகிறார். பல்வேறு காரணங்களால் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழுவில் மாற்றத்திற்கான சாத்தியம் எப்போதும் இருப்பதாக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் அமீருடன் ஷாரி தெரிவித்திருக்கிறார். நோய், மரணம் அல்லது இதர காரணங்களால் ஆட்சிக்குழு மாற்றத்திற்கான சாத்தியம் எப்போதும் இருக்கிறது. இது நடக்காது என்று தாம் கூற முடியாது என அவர் தெரிவித்தார். தற்போது எனக்கு ஸ்லாங்கூரில் வலுவான ஆட்சிக்குழு உள்ளது. நாங்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றுவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து சேவையை மேம்படுத்த வேண்டி இருக்கிறது என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என அமீருடன் தெரிவித்தார். இம்மாதம் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்திலோ PKR மற்றும் DAP-யில் இருந்து 2 ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மாற்றப்படும் சாத்தியம் இருப்பதாக வெளியான தகவல் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். எனினும் ஆட்சிக்குழு மாற்றம் குறித்த வதந்திகளை ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர்களான நஸ்வான் ஹமிலி மற்றும் ஜமாலியா ஜமாலுடன் மறுத்தனர்.
தாமோ அல்லது நெகிரி செம்பிலான் மந்திரி புசார் அமீருடின் ஹருன் கூட்டரசு அமைச்சரவையில் இணையக்கூடும் என்று வெளியான ஆர்வங்கள் குறித்து வினவப்பட்ட போது ஸ்லாங்கூர் திட்டங்கள் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு தமக்கு நடப்பு நிலையை தொடர விரும்புவதாக அமீருடின் மறுமொழி தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் எலன் மஸ்க் நேரலை 10 லட்சம் பயனர்களை எட்டியது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பை எக்ஸ் தளத்தில் நேரடியாக கோடீஸ்வர தொழிலதிபர் எலன் மஸ்க் பேட்டியெடுக்கும் நிகழ்ச்சி ஒரு வழியாக நடைபெற்றுள்ளது. ஏராளமான எக்ஸ் தள பயனர்களால் நேரலையில் பங்கேற்க முடியாத அளவுக்கு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் முன்னதாக நெடுநேரமாக அது தாமதமானது. எனினும் அனைத்தும் சீர் செய்யப்பட்டு 40 நிமிடங்கள் தாமதமாக அமெரிக்க நேரப்படி திங்கட்கிழமை இரவு அப்பேட்டி தொடங்கியது. அத்தாமதத்திற்கு DDoS எனப்படும் ஒரு வகை இணைய சேவை பாதிப்பு தாக்குதலை மஸ்க் காரணமாக கூறினார். ஆனால் அவரின் அக்குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. டிரம்பை எலன் மஸ்க் பேட்டி எடுப்பதை 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் செவி மடுத்ததாக எக்ஸ் தளத்தின் கணக்கெடுப்பு பட்டன் தெரிவித்தது. அப்பேட்டியை கேட்பதற்காக லட்சக்கணக்கில் பயனர்கள் குவிந்ததை குறிக்கும் விதமாக சாதனைக்காக பாராட்டுகள் என டிரம்ப் மஸ்கை வாழ்த்தினார். உலகின் பெரும் கோடீஸ்வரரான எலன் மஸ்க் ஜூலை 13ஆம் தேதி டிரம்ப் கொலை முயற்சியில் இருந்து தப்பித்தது முதல் அவருக்கு வெளிப்படையாக ஆதரவளிக்க தொடங்கினார். இதே மஸ்க் 2020இல் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடனை ஆதரித்தது குறிப்பிடத்தக்கது. தி கோட் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டின் தேதி நேரம் குறித்த தகவல் நேற்று வெளியாகுமா என ஆர்வம் தாங்காத தளபதி ரசிகர்கள். தி கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் படத்தின் ட்ரெய்லர் எப்போது வெளியாகும் என்பது நேற்று அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகின. இதனால் தளபதி விஜய் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். விஜயின் 68வது படமான தி கோட்டில் ஜெயராம், பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன், ஸ்னேகா, லைலா என ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிக்கிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்திற்கு இசையமைக்கிறார். உலகம் முழுவதும் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று படம் திரையீடு காணவிருக்கும் நிலையில் இதுவரை 3 பாடல்கள் வெளியாகியுள்ளன. தி கோட் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் வெளியீடு காணவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தாமன் ஸ்ரீமுடாவில் ஐஸ்கிரீம் கடையில் கொள்ளை, பெண் ஊழியருக்கு கத்தி குத்து. ஷாலாம் தாமன் ஸ்ரீமுடாவில் ஐஸ்கிரீம் கடையில் நிகழ்ந்த கைகலப்பில் அங்குள்ள பெண் ஊழியர் கத்தி குத்துக்கு உள்ளானார். காலை மணி 11:30 அளவில் நிகழ்ந்த அந்த கொள்ளை சம்பவத்தில் முகமூடி அணிந்த ஆடவன் ஒருவன் அப்பெண்ணை காகிதம் வெட்டும் கத்தியால் குத்தியுள்ளார். கடையில் வேலை செய்யும் மற்றொரு ஊழியருக்காக அந்த பெண் காத்திருந்த போது அந்த சம்பவம் நடந்துள்ளது. தன்னை தாக்க முயன்ற கொள்ளையனை தடுக்க முயன்ற போது அவன் மிகவும் முரட்டுத்தனமாக செயல்பட்டுள்ளான். இதனால் கையில் காயமடைந்த அப்பெண் ஷாலா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். எனினும் இந்த சம்பவத்தில் அந்த ஐஸ்கிரீம் கடையில் இருந்து எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை. அங்கிருந்து தப்பியோடிய சந்தேக பேர் வழியை தீவிரமாக தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது இக்பால் தெரிவித்தார். அதோடு அந்த கொள்ளை சம்பவம் அந்த ஐஸ்கிரீம் கடையின் ரகசிய கண்காணிப்பு கருவியில் உள்ள காணொலியில் பதிவாகியுள்ளது. டூதா டோல் சாவடிக்கு அருகே கவிழ்ந்த ட்ரெய்லர் லோரி தீப்பிடித்து எரிந்தது. ஓட்டுநருக்கு காயம். ஜாலான் டூதா டோல் சாவடிக்கு அருகே கவிழ்ந்த ட்ரெய்லர் லோரி ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கோலாலம்பூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை முழுவதுமாக அணைத்தனர். தீப்பிடித்து எரிந்த அந்த லோரி 50% கருகிய நிலையில் அதன் ஓட்டுநர் கை, தலை பகுதிகளில் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். 30 வயதுடைய அந்த லோரி ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கவிழ்ந்த லோரியில் கசிந்த டீசலே தீப்பிடித்ததற்கு காரணம் என கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான காணொலி பதிவுகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இவ்வாண்டின் 2வது காலாண்டில் மலாய்க்காரர்களுக்கு 1,197 குழந்தைகள் பிறந்தன. இவ்வாண்டின் 2வது காலாண்டில் மலாய்க்காரர் சமூகத்தில் 1,732 குழந்தைகள் பிறந்தன. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் பிறந்த 1,12,197 குழந்தைகளை ஒப்பிடுகையில் இவ்வாண்டு 2வது காலாண்டில் மலாய்க்காரர்களுக்கு பிறந்த குழந்தைகள் விகிதம் 10.2 குறைந்துள்ளது. இவற்றில் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறந்ததாக மலேசிய கணக்கறிக்கை துறையின்
தலைமை அதிகாரி டத்தோஸ்ரீ உசிர் முகமது கூறினர். இவ்வாண்டின் 2வது காலாண்டில் 51,759 ஆண் குழந்தைகளும் 48,973 பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளன. ஒவ்வொரு மணி நேரமும் 1 நிமிடத்திற்கு 47 குழந்தைகள் என இவ்வாண்டின் 2வது காலாண்டில் 1194 குழந்தைகள் பிறந்ததாக முகமது உசேர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். 30 முதல் 39 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் மூலமாக 51,740 குழந்தைகளும் 40 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட வயதை கொண்டவர்கள் மூலமாக 5.4 விழுக்காடு குழந்தைகளும் 20 வயதுக்கும் குறைந்த பெண்கள் மூலம் 1.8 விழுக்காடு குழந்தைகளும் பிறந்துள்ளன. கெபாலா பத்தாசில் தாய் மகனுக்கிடையே கைகலப்பு, தடுக்க சென்ற வயதான மாது கத்தரிக்கோலினால் குத்தப்பட்டு மரணம். தாய்க்கும் மகனுக்கும் இடையே நடைபெற்ற தகராறை அடுத்து நிறுத்த முயன்ற வயதான மாது ஒருவர் கத்தரிக்கோலினால் குத்தப்பட்டு மரணமடைந்தார். தலையில் கடுமையாக குத்தப்பட்டதால் 80 வயதுடைய அந்த பெண்மணி சப்ரங்ஜயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த துயர சம்பவம் காலை மணி 11 அளவில் பெக்கான் பாராட்டிற்கு அருகே கெலோங் பாபுபுவை நிகழ்ந்தது. அந்த தகராறில் அவ்வீட்டில் இருந்த தனது உறவினரான அந்த மாது தலையிட்டதால் ஆத்திரம் அடைந்த 40 வயது சந்தேக பெண்மணி அங்குள்ள மேஜையில் வைக்கப்பட்டிருந்த கத்தரிக்கோலை எடுத்து அந்த மாதுவின் தலையின் இடது பகுதியில் தாக்கியுள்ளார். இந்த சம்பவத்தின் போது அந்த சந்தேக பெண்மணியின் தாயாரும் காயத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து அவர் கெபாலா பத்தாஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். குழு உரையாடலை அறிமுகப்படுத்திய டிக்டாக் ஆனால் 15 வயதுக்கு கீழ்ப்பட்டோருக்கு கிடையாது. டிக்டாக்கிலும் குழு உரையாடல் வசதி ஏற்படுத்தப்படவிருப்பதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. அந்த புதிய வசதியின்படி 32 பயனர்கள் இனி ஒரே நேரத்தில் குழுவாக உரையாடலாம். அக்குழு உரையாடல் மூலம் பயனர்கள் வீடியோக்களை இனி எளிதாக பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். எனினும் ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 15 வயதுக்கு கீழ்ப்பட்ட டிக்டாக் பயனர்களுக்கு இப்புதிய வசதி வழங்கப்படாது. மற்ற 11 வயதினரோ தங்களுக்கு அறிமுகமானவர்கள் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அவர்களால் குழுவில் சேர முடியும். குழுவில் சேரும் விருப்பத்தை மேனுவல் முறையிலும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். குழு உரையாடலை கட்டுப்படுத்தும் விதமாக சொற்களை வடிகட்டுவது, பயனர்களை மியூட்டில் வைப்பது போன்ற கூடுதல் அம்சங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வேளையில் நேரடி குறுஞ்செய்தியில் ஸ்டிக்கர் முறையும் அறிமுகம் கண்டுள்ளது. ஸ்டிக்கர் மூலம் செய்தியை மேலும் தெளிவாகவும் எளிதாகவும் மற்றவரிடத்தில் அனுப்ப முடியும் என டிக்டாக் கூறியது. கோலாலம்பூரில் மின்னியல் கழிவுப் பொருட்களை சட்டவிரோதமாக தயாரித்து வந்த நிறுவனங்களில் அதிரடி பரிசோதனை. டத்து பிரமுகர் உட்பட 55 பேர் கைது. மின்னியல் கழிவுப் பொருட்களை சட்டவிரோதமாக தயாரித்து வந்த 7 நிறுவனங்களில் அதிரடி பரிசோதனை நடத்திய அதிகாரிகள் டத்து பிரமுகரான உள்ளூர் வர்த்தகர் ஒருவர் உட்பட 55 பேர் கைது செய்யப்பட்டனர். 30 மற்றும் 50 வயதிற்கு உட்பட்ட 9 வெளிநாட்டினர் மற்றும் 45 வெளிநாட்டினர் பஹாங், ஜொஹூர், ஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது 40 மில்லியன் ரிங்கிட் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் நாட்டில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பெரிய அளவிலான மின்னியல் கழிவுப் பொருட்களை கொண்ட தொழிற்சாலைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட நடவடிக்கை இதுவாகும் என புகித் அமான் செயலகத்தின் சட்டவிரோத பண பரிமாற்ற பிரிவின் தலைவர் டாக்டர் முகமது ஹஸ்புல்லா அலி தெரிவித்தார். கடந்த ஆண்டு முதல் இந்த தொழிற்சாலைகள் செயல்பட்டுள்ளன. இந்த தொழிற்சாலைகளில் மின்னியல் பொருட்களை தீ வைத்து வந்ததால் பெரிய அளவில் காற்று தூய்மை கேடும் ஏற்பட்டதோடு தீயில் இருந்து வெளியாகும் நச்சுத்தன்மை கொண்ட புகையினால் சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதிகளை சேர்ந்த மக்களும் பாதிக்கப்பட்டனர். லைசன்ஸ் இன்றி நடத்தப்பட்ட இந்த சட்டவிரோத நிறுவனங்கள் ஆசியாவில் உள்ள பல நாடுகளில் இருந்து மின்னியல் கழிவுப் பொருட்களை வாங்கி வந்ததாக ஹஸ்புல்லா தெரிவித்தார். இந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் உலோகங்கள் பல லட்சம் ரிங்கிட்டிற்கு வெளிநாடுகளில் விற்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட உள்நாட்டு சந்தேக பேர்வழிகள் 5 முதல் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.